என்னாச்சு? எங்கே கிளம்பிட்ட? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பதில் சொல்ல மாட்டேன்ற. அந்த மணிசுந்தரம் ராத்திரி கோயிலில் ஒளிஞ்சிருந்தா. அப்போ அவனையும் கொண்டுட்டீங்களா? இல்லைண்ணா, அவனை கொல்ற முயற்சியில் நம்ம தனபால் தான் செத்துட்டான். தனபால் செத்தானா? என்னடா ஆச்சு? மனுஷத்தர் செத்தானா இல்லையா? இருக்காரா? பிரசாத், இல்ல ரெண்டு நாய்ங்க மாறி மாறி கடிச்சும் அவன் சாகல. ஆனா அவன் தான் நாயை கொண்டுட்டான். நான் அவனை விட்டு வரப்போ அவன் உயிர் ஊசலாயிட்டு இருந்துச்சு. விஷயம் தலைவர் தெரியுமா இல்லையா? நேரம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன, கவலையை விடு, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹலோ, எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலா? ஆமா. உடனே ஒரு ஆம்புலன்ஸை சித்தர்பட்டிக்கு அனுப்புங்க. நீங்க யார் பேசுறது? யோ, நான் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறியா? சார் ஆம்புலன்ஸ் ரிப்பேர் சார். ஆம்புலன்ஸ் ரிப்பேரா? ரிப்பேர்னா என்ன அர்த்தம்? சார் அது வந்து வீல் இல்லை சார், வீல் வந்து. யோ, சரி சரி, இப்போ என்னையா பண்றது? சார் நீங்க எப்படியாவது பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்துங்க சார் ப்ளீஸ். சரி, பேஷண்ட்டை நான் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன். டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு. ஓ, ஸ்டேஷன்ல பாத்துக்க. இல்லைண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீங்க எதுக்கும் தலைவர் பார்த்த விஷயத்தை சொல்லிடுங்க. நான் ஒரு 6 மாசம் பாம்பே பக்கம் போயிடுறேன். மணிசுந்தரம் கண்ணை திறக்கக்கூடாது. அவன் பழைச்சா நம்ம அவ்வளவுதான். போங்கண்ணே, போங்கண்ணே. ஊர் கூடும், உயிர் மிரட்டும், கார் மேகமாய் சோகம் தேரோட்டும். யார் காப்பாங் இவனை என்றே நேர்நோக்க சீர்கூட்ட ஈசன் வருவானோ? வண்டியில் என்ன இருக்கு? ஒரு ஆள் வீடு காலி பண்றாரு, அவருக்கு தான் ட்ரிப் அடிக்கிறேன். இதுதான் கடைசி ட்ரிப்பு. மிச்சம் மீதி சாமான்லாம் இருக்கு சார். சரி சரி, என் கூட சித்தரப்பட்டி வரைக்கும் வா. அங்கே ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். சார் 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 நைட்டுக்குள்ளே மெட்ராஸ் போகணும் சார். சார் அட போல ஐயா, என்ன போக வேண்டாம் நான் சொல்கிறேன். சார் சார் என்ன சார்? ஓ, ஒரு உயிர் போக கிடக்குது, எடியா வண்டியை. நல்லா இருக்கா? என் புள்ள ஒளிஞ்சிட்டு சுவாமியை நோட்டம் போட்டது தப்புதான். அந்த தப்புக்கு தான் சுவாமியே அவனை தண்டிச்சுட்டாரு.
நீங்களுமா அவனை இப்படி தண்டிக்கணும்? ஐயா ஐயா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என் பிள்ளைய காப்பாத்துங்க. வைத்தியரே வைத்தியரே, நீங்க வந்து என் பிள்ளைக்கு வைத்தியம் பண்ணுங்க. வாங்க வாங்க. என்ன பண்ற? பாசம் பொங்குதோ? இங்க எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். சாமி கோப்பத்துக்கு ஆளானவனுக்கு வைத்தியம் ஒரு கேடா? ஆமாடா, இவனை பழக்க வச்சா சாமி நம்மள சும்மா விடாது அப்படின்னு சாமி வந்து உங்ககிட்ட சொல்லுச்சா? சார், என்னது பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து வளர்ற? யார் பெரியவங்க? நீங்கள்லாம் பெரியவங்கனா அந்த மணிசுந்தரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? என்ன புது ரூட்ல போற மாதிரி இல்ல தெரியுது? நடந்துகிட்டு இருக்கிறது ஊரு பஞ்சாயத்து, ஞாபகம் இருக்கட்டும். இது பஞ்சாயத்துங்கிறது மட்டும் இல்ல, எனக்கு பழசெல்லாம் கூட நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏய், சும்மா கத்தாதீங்க. கோயிலுக்குள்ள ஒளிஞ்சது தப்பு, சாமிக்கு கோவம் வந்துடும், இந்த ஊரோட புனிதம் கெட்டு போயிடும். ஊனு குதிக்கிறேட. இதே கோயிலுக்கு நான் வந்தப்போ என்ன எத்தனை பேர் இளக்காரமா பேசினாங்க. அப்ப அந்த தப்பை யாராவது கண்டிச்சேடா? சொந்த விஷயம் எல்லாம் இங்க பேசக்கூடாது. கோயில விஷயம் பொதுவான விஷயம். அதெல்லாம் சரி, எப்போ அந்த புள்ள சாகலையோ சாமிக்கு மணி ஏத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். வைத்தியரே, இவங்க கிடக்குறாங்க, நீங்க போய் வைத்தியம் பண்ணுங்க. செட்டார்வான் 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 செட்டார்வான், சித்தேஸ்வரன் உங்களை அனுப்பியிருக்கா. செட்டார்வான், என் பையனை காப்பாத்துங்க. ஒரு பட்டரோட பையனை இப்படி பண்ணா இதெல்லாம் சகிக்க முடியாது. சித்தேஸ்வரன் நேற்று ராத்திரி என் கணவர் வந்து சொன்னது சரியா தான் போச்சு. போடா போ, உனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னது இதுக்கு தான் போட்டிருக்கு. செட்டார்வான், என் பிள்ளைய காப்பாத்துங்க. பட்ட இது அளவுக்கு மீறி போச்சு. உன் பிள்ளை உனக்கு இல்லைன்ட்டு போய் குளத்துல தலை முழுவுங்க. வாங்க. ஐயோ செட்டார்வான், ஈராண்டாமல பண்ற, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்க பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி கண்டிச்சு வைங்கன்னு. அதெல்லாம் அப்புறம் பேசுவியாளா? நீ சும்மா இரு. நடந்தது நடந்து போச்சு. அந்த பிள்ளையை காப்பாற்ற முயற்சி பண்றதுதான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. என்ன செட்டியார பேசுறீங்க? இது சாமி குத்தம். சாமி முடிக்காம விட்டது நாம முடிச்சுவோம். அவனை காப்பாத்தி சாமியை கோபப்படுத்த யாருக்காவது தைரியம் இருக்கா? எனக்கு இருக்கு. என்ன வைத்திர அவ்வளவு துணிச்சலா? இது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ஊர் சம்பந்தப்பட்டது. ஆமா, ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஊர்ல என்ன நடக்குதே தெரியாம பேசாதீங்க. என்னடி அம்மா லலிதா, நீ சத்த சும்மா இருக்கியா? நீங்க சும்மா இருக்கப்பா. இவள என்ன நினைச்சிட்டு இருக்கா? இப்ப பிரசாத் திரும்பி வரச்சே உண்மை வெளியே வந்துடும். யார் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். கையும் களவு மாட்டிக்கிட்டல, அப்புறம் என்னடா மௌனம்? பார், கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லு. தொங்குற தலை இங்க பாரு. போலீஸ்காரன் இந்த மாதிரி காரியம் பண்ணி
டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே நாட்டுல ரொம்ப நல்ல பேரு. கேட்கறதுக்கு உங்க பதில் சொல்லு. ஏன் இந்த கொலையெல்லாம் செஞ்ச? ஏன் இந்த கொலையெல்லாம் செஞ்ச? சொல்ல சொல்ல மாட்டேன். நீ சொல்ல சொல்ல பிரசாத், நீ கொஞ்சம் வெளில போங்க. வெளில போங்க. என்னடா பாக்குற? என்னடா பாக்குற? திருட்டு பார்வை பாக்குறாங்க. சொல்லு, ஏன் இந்த கொலையெல்லாம் செஞ்ச? ஐயோ, நான் சொல்றது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றது எல்லாம் உண்மை. எங்க அண்ணாக்கு வைத்தியம் பண்ணுங்க. என்ன உண்மை? பெரிய உண்மை. இந்த கோயில், காலபைரவர், நாய் வந்து கொல்றது எல்லாம் போய். இதெல்லாம் செய்யறது மனுஷதான். யார் சொன்னது? இப்படி சொன்னவங்க யாரும் உயிரோட இல்ல. அது தெரிஞ்சுமா பேசுற? தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன். அவள் அநியாயமா கொலை செய்யப்பட்டவா. இந்த பாருமா, உங்க அண்ணன் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தில்ல. அண்ணா சொன்னப்பெல்லாம் நான் கேட்கல. ஆனா உண்மை இதுதான். சாமி கருணைய வடிவானவர். அவரால கொல்ல முடியாது. தப்பு செஞ்சதால தான் அப்படி இருக்கா. பார்த்தல, எங்க அண்ணாவோட நிலைமை காரணம் கடவுள் இல்ல. அப்படி அது காரணம் கடவுள்னா அந்த கடவுளே எனக்கு தேவையில்லை. சாமி மேல அளவு கடந்த பக்தி வச்சிருக்கிற நீயா இப்படி பேசுறது? இப்போ என் பக்தி ஒண்ணு குறைஞ்சு போயிடல. அந்த பக்தி தான் என் அண்ணாவோட உயிரை இன்னும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. இத பார், பக்தி அது இதுன்னு பூ சுத்தாம நேரா விஷயத்துக்கு வா. ஆமா, ஏதோ சொன்னியே, மனுஷன் தான் கொல்றாங்கன்னு. அவங்க எதுக்கு கொல்லணும், ஏன் கொல்லணும்? சொல்லட்டுமா? சொல்லுமா. சொன்ன எங்க அண்ணாவுக்கு வைத்தியம் பார்க்க விடுவேளா? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சொல்லு. இதோ பாருங்க, கோயில் 6 மணி ஆனா மூடணும், இல்லைன்னா காலபைரவரால மரணம். அப்படிங்கறதுலாம் நவபாஷாணத்துக்காக தான். நவபாஷாணமா? என்ன சொல்ற நீ? மிரட்டாத அண்ணாமலை, கொஞ்சம் விவரமா சொல்லுமா. நம்ம கோயில் சொன்ன கிணத்துல நவபாஷாண லிங்கங்கள் இருக்கான். புதிர் போடாத. புதிர் இல்ல, உண்மை. கரடி வேஷம் போட்டுன்னு வந்து நாயை ஏவி விட்டு கொலை செஞ்சதெல்லாம் நவபாஷாணத்துக்காக தான். அதுல ஒருத்தன் பேர் கான்ஸ்டபிள் மாணிக்கமா. அவன் என்ன பிடிச்சிருப்பா. சொல்லு, ஏன் இந்த கொலையெல்லாம் செஞ்ச? கமான், சொல்லு 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 சொல்லு. கமான், கோயில்ல சொல்லு. சொல்றேன் சொல்லு. கோயில்ல லிங்கம் இருக்கு. வாட் நான்சென்ஸ்? டீடைலா சொல்லு. சொல்லு. கோயில்ல நவபாஷாணத்தால செஞ்ச 9 லிங்கம் இருக்கு. அதுக்கு அமெரிக்கால நல்ல விலை கொடுத்து வாங்க. தண்ணி முதல்ல சொல்லிட்டுமா? எடுத்துட்டா எல்லாத்தையும் எங்கடா வச்சிருக்க? இருக்கு. பத்திரமா இருக்கு. பத்திரமா எங்க இருக்கு? தெரியாது. உனக்குள்ள லிங்கம் இருக்கிற விஷயம் உனக்கு எப்படா தெரிஞ்சு? உனக்கு எப்படி தெரிஞ்சு? எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தலைவருக்கு தான் தெரியும். சொல்லு. கோயில புதுப்பிக்கிறதுக்கு நடந்தப்போ தலைவரோட மோதிரம் சுனையில விழுந்துருச்சு. அப்போ அங்க இருந்த தனபாலு தான் அதை எடுத்து கொடுத்தான். யார் தனபால்? கொத்தனாரு. அவன் தான் சொன்னான் கோயில் சொன்னையில இங்க இருக்குதுன்னு. அதான் தலைவர் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. யார் உங்க தலைவர்?
சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொன்ன என்ன கொண்டுடுவாரு. நீ இப்ப சொல்லலனா என்ன கொண்டுடுவா? யாரும் தலைவர் சொல்லு. கமான் சொல்லு. அடிக்காதீங்க. சொல்ல மாட்டேன். சொல்ல புரியல. சொல்லு. யார் உங்க தலைவர்? சொல்லு. சொல்றேன். சொல்றேன். தண்ணி. யார் உங்க தலைவர்? யார் உங்க தலைவர்? யார் உங்க தலைவர்? சொல்லு. யாரே? சொல்றேன். சொல்லு. சொல்றேன். யார்? தண்ணி. யார் உங்க தலைவர்? யாரே? சொல்லு. வைத்தியர் ராமரத்னம். வைத்தியரே, இந்த ஊர்லயே விவரமான ஆளு நீங்க. நீர் என்ன சொல்றீரு? எங்க போனாரு இவரு? சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில் ஏத்திங்க. தூக்கு, மெதுவா மெதுவா தூக்கு. வா சீக்கிரம் வா. வா பார்த்து வா. 2 பேரும் ஏறு வண்டியில். ஏறியா வண்டியில் தூக்கு. இவன் யாருக்கும் எங்கேயும் தூக்கிட்ட போக்கூடாது. யார் அவங்க கலாட்டா பண்றது? இது போலீஸ் சமாச்சாரம். போலீஸ் சமாச்சாரம்? யார் சொன்னது? இது சாமி சமாச்சாரம். ரொம்ப துள்ளாத. கையை நீட்டினா முட்டிக்கு முட்டி தட்டு உள்ள போட்டுருவோம். ஜாக்கிரதை. தட்டு பார். சுமாரியா அகிலே சுமார். அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சல, வாழ்க்கையில எதை நம்புறது எதை நம்பாம போறதுன்னே தெரியல. ஏத்துங்கய்யா, ஏத்து. நான் சொல்றேன், ஏத்து. பார்த்து பார்த்து ஏத்தியா. சும்மா போட்டு குழப்பாங்க. சீக்கிரம் செய்யுங்கப்பா, நான் வேற போகணும். இல்லை செட்டியார், அந்த பையன் அவன் நல்லவன் இல்லை, நியாயமான இல்லை. அதில் செட்டியார், அந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா சரி. இல்லைன்னா அக்னி புது குழப்பத்தை உருவாக்காதையா. இல்லை செட்டியார், அக்னி சொல்றதுல அர்த்தம் இருக்கு. எதுக்கு அந்த பிரசாதம் வந்துட்டோம்? அதான் சரி. டாய், இந்த வண்டி யாரும் எடுக்க கூடாதா? எல்லாரும் கீழே இறங்குங்க. இறங்க. ஆமா, பிரசாதம் வர வரைக்கும் இந்த வண்டி இங்கிருந்து நவரக்கூடாது. டாய் ஏட்டையா, நல்லா கொண்டு வந்து மாட்டி விட்டீங்க. சரியான சாவுக்குறாக்கீங்களா? இந்த பாருப்பா, என்னை டியூட்டி பண்ண விடாம உன்னால தடுக்க முடியாது. புரிஞ்சுதா? டியூட்டியா? நீ போலீஸா நான் நம்புறதே ரொம்ப கஷ்டம். இறங்குடா. யூனிஃபார்ம் போட்டுக்கல, தெரியல உனக்கு? எங்க ஊர் நாடகத்துல கூட தான் வேஷம் கட்டுவாங்க. ஏய், என்னடா ரொம்ப திமிரா பேசுற? ஏய், நீ போலீஸ் தான் நிரூபிச்சு கூட்டிட்டு போ. எங்க சீனியர்ஸ் வர நேரத்துல கலாட்டாவ பண்ற உன்னை.
மதியாலே விதியை பதிகாக்க பிடித்த சதிமகளை கதியாக நினைத்த உதித்தாளும் ஆதித்தனும் உருண்டொழியும் போது மதித்தே ஈசன் மலரடி தொழுதார்க்கு மரணமும்